மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி வெளிப்படை தன்மையற்றதாக உள்ளது என மதுரை எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை வந்த பிரதமர் மோடி உண்மை சுடும் என்பதால் எய்ம்ஸ் அமையவுள்ள தோப்பூர் பக்கமே செல்லவில்லை என்று கூறினார். அடிக்கல் நாட்டப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்ட வெங்கடேசன், நாடாளுமன்ற தேர்தலுக்காகவே பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ததாகவும், ஆனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும் கடன் வாங்கி கட்டப்பட உள்ளதாகவும் கூறிய அவர், அதற்கான காரணத்தை மத்திய அரசு கூறவில்லை என்றும் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ்கான கட்டுமான பணியை ஒரு ரகசிய திட்டத்தை போல ஒன்றிய அரசு இன்றைக்கு துவக்கியிருக்கிறது. கடந்த வாரம்தான் பிரதமர் மதுரைக்கே வந்தார். அவரே இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கலாம். உண்மை சுடும். எனவே தோப்பூர் பக்கமே போகாமல் அவர் விமான நிலையத்துக்கு போனதை நாடு பார்த்தது. ஒரு திட்டத்தினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் துவக்குவதற்கு இடையில் 5 ஆண்டுகள் உருண்டோடிய ஒரு புதிய வரலாற்றை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜக ஆட்சியில் இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ்கள் இருக்கிறது. அனைத்து எய்ம்ஸ் நிறுவனத்திற்குமான நிதியை ஒன்றிய அரசு தான் முழுமையாக கொடுத்திருக்கிறது. மதுரை எய்ம்ஸ்க்கு மட்டும்தான் கடன் வாங்கி நாங்கள் கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். ஏன் மதுரை எய்ம்ஸ்க்கு மட்டும் கடன் வாங்குகிறீர்கள், அதற்கான காரணத்தை சொல்லுங்கள் என்றால் அந்த காரணத்தை சொல்லவில்லை. சரி, கடன் வாங்குவதையாவது உடனடியாக செய்தார்களா என்றால் அதையும் கடந்த 5 ஆண்டுகள் இழுத்தார்கள். 3 முறை 4 முறை திட்டத்தை மாற்றினார்கள். இப்போ 1900 கோடி என்கிறார்கள். இதில் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது வெறும் 350 கோடி மட்டுமே. இந்த 350 கோடியை வைத்து உடனடியாக திட்டத்தை துவக்குங்கள் என்று சொன்னால் கூட அதற்கான காரணத்தை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை.